மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குவைத்தில் இருக்கக்கூடிய ரிகா அப்படின்ற ஒரு ஏரியாவுக்கு தான் வந்திருக்கோம். இதோ தெரியுதா, இதுதான் ரிகா ஹாஸ்பிட்டல். இங்கே வந்து நாங்கள் ஒரு பர்பஸாக வந்திருக்கோம், இங்கே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நாங்கள் வந்த டைம் தான் சரியில்லை. பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கே தெரியும் என்ன காரணம்னா, நோம்பு திறக்கிற டைம், அதுக்காண்டி தான் ஊரே அமைதியாக இருக்கு. நாங்கள் மட்டும் தான் இங்கே இருக்கோம். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், மதுஷிகா சொன்ன மாதிரியே நோன்பு திறக்கிற டைம், அதாவது ஒரு மாதம் இப்போ ரம்ஜான் அப்படின்றதுனால இங்கே உள்ள எல்லாருமே விரதம் இருப்பாங்க. காலையில இருந்து ஒருத்தரும் ஒன்றும் சாப்பிடாம ஈவன் தண்ணி கூட குடிக்காம விரதம் இருப்பாங்க. இங்கே அப்படி இருக்கிறதுனால இங்கே இருக்கிற மக்கள் எல்லாருமே, இப்போ நம்மளும் கூட வெளியில் வந்தாலுமே வெளியில் தண்ணியோ இல்லை ஏதோ பண்டமோ எந்த ஒரு உணவும் சாப்பிட முடியாது. எல்லா உணவு கடைகளும் இந்த அரபு நாடுகளில் வந்து இந்த ரம்ஜான் டைத்தில் காலை முதல் மாலை வரைக்கும் மூடி தான் இருக்கும். அப்புறம் ஒரு 6 மணி போல் எல்லா கடைகளுமே திறந்துடும். திருவிழா கோலங்கள்லாம் அவ்வளோ நல்லாயிருக்கும். கிடைக்காத உணவுகள் முதற்கொண்டு இந்த 6 மணிக்கு மேலே நல்லா கிடைக்கும் இந்த ஒரு மாதம். இவ்வளோ விவரம் தெரிஞ்சுட்டு நீங்கள் மட்டும் ஏமா ஆள் இல்லாத இடத்துக்கு வந்து இப்படி இருக்கீங்க அப்படின்ற மாதிரியான கேள்வி வரலாம். இந்த ஹாஸ்பிட்டல் வந்து 24 மணி நேரமும் ஒர்க்கிங்கில் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. உள்ள ஆளெல்லாம் இருக்கிறாங்க. ஆனால் நாங்கள் காட்ட வந்த ஸ்பெஷலிஸ்ட் வந்து 7 மணிக்கு மேலே தான் இருப்பாங்க அப்படின்னு சொன்னதுனால தான் நாங்கள் ஒரு 6 மணிக்கு கனெக்ட் பண்ணி வந்தோம். பட் கரெக்டாக அந்த 6 மணிக்கு நோன்பு ஓப்பன் பண்ணுறதுனால தான் எல்லாமே அமைதியாக இருக்குது. இங்கே சுற்றி பக்கத்தில் நிறைய நண்பர்கள் வந்து உணவு சாப்பிட்டுட்டு இருக்கிறத எங்களால் பார்க்க முடியுது. எல்லா ரோடு எல்லாமே எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் அது அப்படியே அடங்கி ஊர் அமைதியாயிரும். அந்த மாதிரி தான் இருந்தது. இப்போ 1-2 வெஹிக்கிள் தான் போயிட்டு இருந்தது. இங்கே பளிச்சுன்னு லைட்டெல்லாம் போட்டு கேஎஃப்சி ஓப்பன் பண்ணிட்டாங்க. எங்களுக்கும் டாக்ஸி கிடச்சிட்டு நாங்களும் அப்படியே